தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 59:2 வாசிங்களேன். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. தேவனுக்கு நமக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாத்தீங்களா? செவிகொடாதபடி முகத்தை மறை. ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு எனக்கும் இடையே பெரிய பிளப்பு உண்டாகிவிட்டது, பிரிவினை உண்டாகிவிட்டது. காரணம் பாவம். இன்னைக்கு மனுஷன் குடித்து வெறிச்சு விபச்சாரம் வேசித்தனம் என்று சொல்லி பாவத்தை தண்ணீர் போல குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்து வேதம் கண்டிக்கும் என்பதனால் தான் வேதத்துக்கு நேர வராதிருக்கிறார்கள். ஆலயத்துக்கு வந்தால் இதை குறித்து கண்டித்து பேசுவார்கள் தான் நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதில்ல. கவனிக்கணுங்க. பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவம் இரும்பு எழுத்தாணினால் எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்தை நம்ம மறக்கலாம், நம்மை பாவம் மறக்காது. யாரா இருக்கட்டும் கவனிக்கணும். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. பாவ மன்னிப்பை பெறலன்னா அந்த பாவத்தோடு இருக்கும்போது என்ன நடக்குன்னு சொல்றாரு பாருங்க. 66 சங்கீதம் 18வது வசனம். ஜெபமே கேட்கப்படாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்கணும். ஏன் ஜெபம் கேட்கப்படல? உபவாச ஜெபம், அநேக ஆண்டுகள் ஜெபம் ஏன் கேட்கப்படல என்னால் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தர் விண்ணப்பத்தை செய்வார். அக்கிரமம் பாவம் இருக்குமதா கர்த்தருக்கு நமக்கு இடையே அது குறுக்க நிற்கிறது. ஆக ஜெபம் தடைபடுகிறது. அவர் முகத்தை மறைக்கிறார். ஆகவே நமது ஓய்வினால், நமது மாத பிறப்பு, நம்முடைய காணிக்கைகள், பண்டிகை எல்லாத்தையும் வெறுக்கிறார், முகத்தையே திருப்புகிறார் என்றால் எத்தனை கொடூரம். ஆகவே தான் சொன்னேன், இத்தனை கொடூரமான இந்த பாவத்தில் இருந்து நமக்கு மன்னிப்பு தேவை. அவதான் ஜெபம்னு சொல்றாரு, எங்களுக்கு மன்னியும், எங்களுக்கு மன்னியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரோடு உறவு எப்படி இருக்கு நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரோடு உறவு சரியில்லைன்னா யாரோடு உறவு சரியிருக்காது. இது நீங்க மனசுல வைக்கணும். நீங்க தேவனோடு உறவு சரியில்லை என்றால் குடும்பத்தோடு சரி, நண்பர்களோடும் சரி, சபையோடும் சரி, யாரோடு உறவு சரியிருக்காது. தேவனோடு உறவு சரியா இருந்தா எல்லா உறவும் சரியா இருக்கும். ஆகவே சீக்கிரட் அதுதான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றா, அந்த உறவை நீங்க சரி பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். உங்கள் காரியங்கள் ஜெயமா இருக்கும். உங்கள் ஜெபம் கேட்கப்படும். நல்ல சமாதானத்தை கொடுப்பார். பரலோகத்து நமக்கு உறவு சரிந்து விட்டார். பரம சந்தோஷம், பரம சமாதானம், பரலோகம் கொடுக்கிற மகிழ்ச்சி, நிச்சய மகிழ்ச்சி நான் நம்ம நிரப்புவார். ஒன்று நமக்கு குறைவா இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.